நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வாழ்க்கையில சக்சஸ் ஆகுதுக்கு இந்த 10 விஷயம் தெரிஞ்சா போதும். முதல் 5 பாயிண்ட்ஸ் போன வீடியோவை பார்த்தோம். இப்போ அடுத்த 5 பாயிண்ட்ஸ் மற்றும் அதோட எடுத்துக்காட்டு கதைகள் என்னலான்னு பார்க்கலாம் வாங்க. 6வது பாயிண்ட், தாமதிக்காதே, நேரத்தை நாசமாக்காதே. எடுத்துக்காட்டு கதை. அபிநய் ஒரு சிறந்த டிராயிங் கலைஞர். ஆனால் அவன் எப்போதும் ஒரு பழக்கத்தில் இருக்கிறான். இன்னைக்கு அல்ல, நாளைக்கு செய்யலாம் என்று ஒவ்வொரு நாளும் தள்ளி வைக்கிறான். ஒரு நாள் ஒரு பெரிய ஓவியம் போட்டிக்கு அவனை ஆசிரியை தேர்வு செய்கிறார். அவனும் 10 நாட்கள் இருக்கே என்று ஆரம்பிக்கவில்லை. 7வது நாளில் ஆரம்பிக்க நினைத்தார். ஆனால் அதே நாளில் அவனுக்கு இருமல், ஜுரம். உடனே ஓவியத்தை தொடங்க முடியவில்லை. போட்டி நாளன்று அவன் ஓவியம் முடியாத நிலையில் இருந்தது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், காலத்தை தள்ளி வைத்தால் வாய்ப்புகளும் தொலைந்துவிடும். பாடம்: இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளாதே, நேரம் போனால் மீண்டும் வராது. 7வது பாயிண்ட், தன்னை நம்பும் நம்பிக்கை. என்னால் முடியும் என்ற எண்ணம். எடுத்துக்காட்டு கதை. ஸ்ரீதேவி ஒரு கிராம பள்ளியில் படிக்கும் மாணவி. ஆங்கிலம் அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. தேர்வுக்கு அருகில் அவளது வகுப்பில் பலர் டியூஷன் சென்று தயார் செய்தார்கள். ஆனால் ஸ்ரீதேவி கூறினாள், நான் சரியாக முயற்சி செய்தால் நானும் முடிக்கலாம். தினமும் ஒரு பக்கம் வாசித்தாள். சின்ன சொற்களை எழுதிக் கொண்டாள். பள்ளியில் ஆசிரியரிடம் விளக்கம் கேட்டாள். தேர்வு முடிவில் அவள் பள்ளியில் ஆங்கிலத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவியாக மாறினாள். பாடம்: தன்னை நம்பும் நம்பிக்கையே உங்கள் முதல் வெற்றி. 8வது பாயிண்ட், நேர்மையான உழைப்பு என்றும் வெறுமையாகாது. கதை. முரளி பள்ளிக்கு பிறகு தன் வீட்டுக்கு உதவிக்காக வேலை செய்வான். நண்பர்கள் வீடுகளில் வாடகைக்கு காய்கறி வாங்கும் போது முரளி சில்லறை சேர்த்து ஒரு சிறிய தோட்டம் தொடங்கினான். பழுதுபடும் காய்கள் பழுத்துவிடாமல் உதிரும். ஆனால் முரளி தினமும் சீராக அதை பராமரித்தான். சில மாதங்களில் அவன் வீட்டின் பின் தோட்டம் நன்றாக வளம் பெற்றது. அவனது பெற்றோர் பெருமைப்பட்டனர். பள்ளியில் ஆசிரியர் அவனை பாராட்டினார். பாடம்: நேர்மையாக உழைத்தால் அதன் பயன் எப்போதும் சுகமாக இருக்கும். 9வது பாயிண்ட், தீய எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறையாக இருக்கதை. அனிகா பாடத்தில் ஒரு தவறு செய்தாள். அதனை ஒரு ஆசிரியர் முன்னிலையில் கண்டிக்க அவள் மனதில் நான் எதுவுமே சரியா செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் வந்தது. அவளது அம்மா அவளிடம் மெதுவாக சொன்னாள், ஒரு தவறு வாழ்க்கையை தீர்மானிக்காது, ஒவ்வொரு நாளும் புதிது. அந்த வாரத்திலேயே அனிகா தவறுகளை பழமாக மாற்றி பார்த்தாள். ஒவ்வொரு தவறுக்கும் விளக்கம் எழுதினாள். அடுத்த வாரம் அவள் செய்த வேலைக்காக ஆசிரியர் பாராட்டு வழங்கினார். பாடம்: தவறுகளை நேர்மறையாக பார்த்தால் அது வளர்ச்சிக்கு வழிகாட்டும். மற்றவருடன் தன்னை ஒப்பிடாதே, ஒவ்வொருவருக்கும் தனி பாதை. எடுத்துக்காட்டு கதை. அருண் தன் வகுப்பில் உள்ள ஹரிஷ் பெயரைப் போல பல பரீட்சைகளில் முதல் பெறுகிறான் என்பதால் மனத்தில் தாழ்வு உணர்வு கொண்டு வந்தான். மரமும் மலரும் வெவ்வேறு வேகத்தில் வளர்கின்றன, ஆனால் இரண்டும் அழகானதுதான். அருண் தன்னுடைய திறமையை கவனிக்க ஆரம்பித்தான். அவன் எழுதும் கட்டுரைகள் சிறந்ததாக இருந்தன. அவை பள்ளி இதழில் வெளியிடப்பட்டன. அவன் தன் சொந்த பயணத்தில் மகிழ ஆரம்பித்தான். பாடம்: யாரிடமும் உங்களை ஒப்பிடாதீர்கள். உங்கள் பயணம் உங்கள் ஸ்பீடில் அழகாக நடக்கும்.